வணக்கம். வீடு கட்டுவதற்கு வட்டியில்லா கடன் என்பது மிகவும் அரிது. ஆனால் அரசு மானியங்கள் மற்றும் திட்டங்கள் மூலம் வட்டி விகிதத்தை குறைக்கலாம். பிரதான் மந்திரி ஆவாஸ் யோஜனா (PMAY) போன்ற திட்டங்கள் மூலம் மானியங்கள் மற்றும் சலுகைகள் பெறலாம். மேலும் வங்கிகள் மற்றும் வீட்டு நிதி கடன்களில் வட்டி விகிதங்களை ஒப்பிட்டு உங்களுக்கு ஏற்ற திட்டத்தை தேர்ந்தெடுக்கலாம். வீடு கட்ட வட்டியில்லா கடன் பெறுவது என்பது நடைமுறையில் கடினம். ஆனால் வட்டி விகிதத்தை குறைக்கலாம். பல வழிகள் உள்ளன. 1. அரசு மானிய திட்டங்கள். பிரதான் மந்திரி ஆவாஸ் யோஜனா (PMAY) இந்த திட்டம் வீடு வாங்குபவர்களுக்கு மானியங்களை வழங்குகிறது. இதன் மூலம் வட்டி விகிதத்தை குறைக்கலாம். பிற மானிய திட்டங்கள். மத்திய மற்றும் மாநில அரசுகள் வழங்கும் பிற மானிய திட்டங்களை நீங்கள் அறியலாம். 2. வீட்டுக்கு கடன் வட்டி விகித ஒப்பீடு. வெவ்வேறு வங்கிகளில் மற்றும் வீட்டு நிதி நிறுவனங்களின் வட்டி விகிதங்களை ஒப்பிட்டு பார்த்து சிறந்த விகிதத்தில் கடன் பெற முயற்சிக்கவும். ஒப்பந்தம் செய்யும் போது வட்டி விகிதங்கள் மற்றும் பிற கட்டணங்கள் மற்றும் பிற கட்டணங்கள் பற்றி தெளிவாக கேட்டு தெரிந்து கொள்ளவும். 3. பிற வழிகள். பகுதி நிதிகளை சேமித்து வைப்பதன் மூலம் கடன் வாங்கும் தொகையை குறைக்கலாம். இதன் மூலம் வட்டி சுமையை குறைக்க முடியும். வீட்டு மேம்பாட்டுக்கு தனிநபர் கடனை பயன்படுத்தலாம். ஆனால் வட்டி விகிதம் வீட்டுக்கு கடனை விட அதிகமாக இருக்கும். வட்டியில்லா கடன் கிடைக்காவிட்டாலும் அரசு மானியங்கள் மற்றும் சரியான திட்டமிடுதல் மூலம் வட்டி சுமையை குறைக்கலாம். நன்றி. இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் என்று எண்ணுகிறேன். சந்தாதாரராக சேரவும். நன்றி.